ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். आप सबों को हम प्रभु उद्धारकर्ता यीशु मसीह के नाम से स्वागत करते हैं. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. परमेश्वर की अनुग्रह के लिए कोई अंत नहीं है. அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. उसके प्यार के लिए कोई नाप नहीं है. ஆமென். आमीन. எடுத்து வாசிப்போம். आइए पढ़ेंगे. ஆதியாகமம் 29வது அதிகாரம். उत्पत्ति 29वीं अध्याय का और हम पलटें. ஆதியாகமம் 29வது அதிகாரம். उत्पत्ति 29 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 31 को हम पढ़ते हैं. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. जब यहोवा ने देखा कि लिया अप्रिय हुई. ஆமென். आमीन. கர்த்தர் யாரை பார்க்கறா? यहाँ पर परमेश्वर किसको नजर किए हैं? லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்க்கிறார். लिया अप्रिय हुई इस बात को परमेश्वर ने देखा. நீங்க வாழ்க்கையில எங்க அற்பமா இருந்தாலும் எந்த சூழ்நிலை உங்களை அற்பமா யார் நினைத்தாலும் கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். यदि आप अपने जीवन में जहां पर क्यों ना हो, जिस क्षेत्र पे क्यों ना हो, यदि कोई आपको अप्रिय जानता है, यहोवा परमेश्वर आपको देखते हैं. இந்த லேயாள் ஏதோ ஒரு வெளியிலேயோ வேலைஸ்தர இடத்துலயோ அற்பமாய் எண்ணப்படல. ये लिया और कहीं दूसरी जगह पर नहीं, यानी कोई अपने दफ्तर में या अपने विदेशी में नहीं. தான் பிறந்த சொந்த வீட்டில குடும்பத்துல அங்க அற்பமாய் எல்லாரும் நினைக்கிறாங்க. जहां जन्म हुई उस खुद की परिवार में उसकी घर पे उन्होंने अप्रिय जाना गई. அந்த வீட்டுக்கு வந்த யாக்கோபு அவனை அற்பமாய் பார்க்கறான். उस घर पर जो आया है याकूब उसको अप्रिय जाना. இந்த மூத்த பெண்ணை விட்டுட்டு இளைய மகள் ரேச்சலை அவள் அதிகமாய் விரும்புகிறார். क्योंकि लिया को छोड़कर उस छोटी लड़की से उन्होंने बहुत सारा प्रेम किया है. ஏனென்றால் இந்த லேயாளுடைய கண் பார்வையில அங்க ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது, குறைபாடுகள் இருக்கிறது. क्योंकि लिया की नजर में थोड़ा सा कमजोरियां थी, இதனால அற்பமா எண்ணப்படுகிறார். इसलिए वो अप्रिय जानी गई. 7 வருஷம் அவங்க வீட்ல இருக்கிறார் யாக்கோபு. याकूब उनके घर पे 7 साल तक रहा. ஒவ்வொரு டைம் வரும்போது இந்த லேயாளை அல்ல அங்க ராகேலை தான் அதிகமாக நேசிக்கிறார். जब भी वो घर पर आते थे उन्होंने लिया को नहीं वरन राहेल से ही बहुत ज्यादा प्यार किया है. அங்க ராகேலுக்கும் அங்கு யாக்கோபுக்கும் திருமண காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. यहाँ पर राहेल और याकूब के बीच में शादियों के लिए तैयारियां हो रही थी. எல்லாவற்றையும் பார்த்து லேயாளுடைய இருதயம் எல்லாம் உடைந்து போயிருக்கும். जब इन्होंने सारी बातों को देखा तो जरूर लिया का हृदय टूटा होगा. அற்பமான அந்த நேரத்துல யாருமே இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்துல தான் கர்த்தர் லேயாளை பார்த்தார். जब लिया सोच रही होगी कोई मेरे लिए नहीं है, कोई मुझ पर तरस खाने वाले, मेरे प्रिय करने वाले कोई नहीं करके जब वो सोच रही थी तब ही यहोवा परमेश्वर ने उस पर नजर रखी. आमीन. आमीन. கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். यहोवा आपको देखते हैं. நீங்க அற்பமா இருக்கிறீங்க. आपको अप्रिय जाना जा रहे हैं. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். यहोवा देखते हैं. ஜனங்கள் உங்க குடும்பம் உங்களை கேவலமா பார்க்கலாங்க. यदि लोग आपकी परिवार आपके ऐसा आपकी बहुत ही नीचे देखते होंगे. நீங்க விரும்பக்கூடிய எந்த ஒரு செயலுமே உங்க குடும்பத்துல உங்களை சுற்றி நடக்கவே இல்லைங்க. यदि ऐसा भी हो आप जो चाहते थे उसमें से जरा सा भी बातें आपको पसंद कार्य आपके परिवार में आपके जीवन में कभी नहीं होता क्यों ना हो. திடீர் என்று அந்த நைட்டு இவளுக்கு திருமணம் பண்ணும்படியாக அவங்க அப்பா இவளை ஃபோர்ஸ் பண்ணி அங்க உட்கார வைக்கிறாங்க. उस दिन अचानक उसके पिता लाबा ने क्या किया है, लिया को जबरदस्त कर उनको शादी के लिए उनको भेजा है. யாக்கோபு 1% கூட லேயாளை விரும்பல. அப்படிப்பட்ட மனுஷட்ட போய் நீ திருமணம் பண்ணிக்கொண்டு சொல்லு என்று அவளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஏனென்றால் யாருமே இந்த லேயாளை திருமணம் பண்ண மாட்டாங்க, யாருமே விரும்பல இது நாள் வரையும். அதனாலவே எப்படிப்பட்ட ஒரு சம்பவம், எதிர்பார்க்காம விரும்பப்படாத ஒரு திருமணத்துக்குள்ள இவ போகிறத நான் பார்க்கிறோம். याकूब 1% भी लिया से प्यार नहीं किया, प्रेम नहीं किया, लेकिन वैसे वक्त पर उनके पिता ने लिया को इतना जबरदस्ती किया है कि लिया को याकूब से शादी हो जाए करके. ऐसा परिस्थिति में जो प्रसन्न नहीं करते, जो प्रिय नहीं जानी जाती है, उस व्यक्ति के साथ अब लिया का शादी होने वाली है. இப்ப திருமணம் முடிந்த பிறகாது யாக்கோபு லேயாளை சிநேகித்தாரா? இல்ல. அதுக்கு பிறகும் அங்கு ராகேலை தான் அதிக பிரியப்பட்டு அங்க வேலை செய்கிறார் யாக்கோபு. क्या शादी होने के बाद याकूब ने लिया से प्रीति रखा है क्या? बिल्कुल नहीं. उसके बाद भी उन्होंने राहेल से ही उन्होंने प्रेम किया, लिया को उन्होंने प्रेम नहीं किया. அதனால தான் 30வது வசனத்துல வாசிக்கிறோம், யாக்கோபு லேயாளை பார்க்கிலும் ராகேலை அதிகமாக ஸ்நேகித்தானா. திருமணத்துக்கு பின்பு நடக்கிற காரியத்தை பாருங்களேன். शादी के बाद ऐसे बातें होती है. वचन 30 में इस तरह लिखा है, तब याकूब राहेल के पास भी गया और उसकी प्रीति लिया प्रति
प्रीति लिया से अधिक उसी पर हुई और उसने लाबान के साथ रहकर 7 वर्ष और उसकी सेवा की। சோ லேயாள் அற்பமா எண்ணப்படுகிறார். लिया को बिल्कुल नीचे देखा गया है, பட் கர்த்தர் பார்க்கிறார். लेकिन यहोवा ने देखा। கர்த்தர் பார்த்துட்டார்னா அவ வாழ்க்கையில நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்க போகுது. यदि यहोवा देख लिया है तो जरूर उनके जीवन में एक अद्भुत होगी। யாக்கோபு பார்க்கல, याकूब ने नहीं देखा, ராகேல் பார்க்கல, राहेल ने लिया को देखा नहीं, சொந்த சகோதரி தான், अपना खुद की बहन है, அப்பா லாபான் பார்த்தாரா? இல்லவே இல்ல. या उनका पिता लाबान ने उन्हें देखा? वो भी नहीं देखा। அம்மா பார்த்தது மாதிரி இல்ல, उनकी माँ देखी करके लिखा भी नहीं है, யாருமே பார்க்கவில்லை. यानी कोई भी ने लिया को नहीं देखा, பட் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கார். लेकिन यहोवा परमेश्वर ने देखा है। உங்களை யாருமே பார்க்கல, आपको कोई भी नहीं ध्यान नहीं करते हैं, கர்த்தர் பார்க்கறாரா? அது போதுங்க. यहोवा देखते हैं क्या? वो काफी है। ஆமென். आमीन। அவள் கற்பந்தரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். वो गर्भ होने के लिए यानी वो बच्चा जन्म देने के लिए परमेश्वर ने अनुग्रह दिया है। இப்ப முதலாவது ஒரு குழந்தை பெற்றெடுக்கறாங்க. पहला उन्होंने एक बच्चा को उत्पन्न किया है। லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். लिया गर्भवती हुई और उसका एक पुत्र उत्पन्न हुआ और उसने ये कहकर उसका नाम रखा है कि यहोवा ने मेरे दुख पर दृष्टि की। ஆமென். आमीन। லேயாள் சொல்றாங்க என் சிறுமையை கர்த்தர் பார்த்து விட்டார். लिया कहती है मेरी दुखों पर परमेश्वर ने दृष्टि की। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमीन। அவனுக்கு ரூபன் என்று பெயரிடலாம். इसीलिए उसको रूबेन करके नाम रखा गया। ஹalleluya. हालेलुया। சிறுமையான அந்த லேயாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ரூபனை கொடுக்கிறார். दुख से भरी हुई लिया के जीवन में परमेश्वर ने रूबेन को दिया है। ரூபன் யார் தெரியுங்களா? ये रूबन कौन था? 12 கோத்திரத்துடைய முதல் கோத்திரங்க. 12 गोत्र का पहला गोत्र था। அப்ப 12 கோத்திரத்தை இஸ்ரவேல்ல ஆரம்பித்து வைத்தவளே இது லேயாளா தான் இருக்கிறான். यानी इजराइल के गोत्रों को 12 गोत्रों को शुरुआत कर रखा ही लिया है। ஒரு பெரிய தொடக்கத்தை கர்த்தர் இங்க உண்டு பண்ணுகிறார் லேயாள் மூலமா. यानी लिया के द्वारा परमेश्वर ने एक बहुत बड़ी शुरुआत को किया है। நீங்க சிறுமையா இருக்கலாம், आप दुख से भरे क्यों ना हो, அற்பமாய் காணப்படலாம், आप बिल्कुल नीचे रखते क्यों ना हो, பார்க்கிறதுக்கு நீங்க அழகுள்ளவளா இல்லாம या இருக்கலாம், देखने में लिए आप सुंदर भी नहीं क्यों ना சில हो, குறைபாடு இருக்கலாம், कुछ कमजोरी आपके अंदर हो क्यों ना, அதெல்லாவற்றை காட்டிலும் उन सबसे बढ़कर கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. परमेश्वर का अनुग्रह आपके ऊपर है, கர்த்தருடைய பார்வை உங்க மேல परमेश्वर का இருக்கிறதால नजर आपके ऊपर है। இதுவரை இல்லாத ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் உங்க மூலமாய் உண்டு பண்ணுகிறார். इसीलिए अब से आपसे आपके जीवन में ऐसा नहीं था, वैसे एक नई शुरुआत को परमेश्वर आपके जीवन में देते हैं। ஆமென். ஆமென்। இரண்டாவதாக ஒரு குழந்தை பெற்றெடுக்கறாங்க. दूसरा उन्होंने एक बालक को उत्पन्न किया। 33 வசனம். 33 में மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டார். फिर वह गर्भवती हुई और उसके एक पुत्र उत्पन्न हुआ। तब उसने ये कहा, ये सुन के कि मैं अप्रिय हूँ, यहोवा ने मुझे यह भी पुत्र दिया। முதலாவது பார்த்தோம் கர்த்தர் பார்த்தார். पहला हमने देखा परमेश्वर उसको दुख पर दृष्टि की, இரண்டாவது கர்த்தர் கேட்டார். और दूसरा परमेश्वर उसको अप्रिय जाना गया, इसे सुना है, அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். इसलिए उसको सिमोन करके नाम रखा है। ஆமென். आमीन। கர்த்தர் பார்க்கிறது மாத்திரமல்லங்க, केवल परमेश्वर देखने वाला ही नहीं है, உங்களுடைய அழுகையை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். आपकी आंसुओं को परमेश्वर सुनते हैं, உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். आपकी निवेदन को प्रभु सुनते हैं, உங்களுடைய பெரும் மூச்சுகளை கர்த்தர் आपकी கேட்டுக்கொண்டிருக்கிறார். लंबी सांस को परमेश्वर सुन रहे हैं, உங்க மேல வருகிற நிந்தையான பேச்சுகள், அவமானமான செயல்கள், அதோடைய வார்த்தைகளை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். आपके ऊपर जो भी आती है निंदा की बातें, अपमान की बातें, वो सारे परमेश्वर सुनते हैं। கேட்க முடியாத வார்த்தைகளால நீங்க உங்க காதுகளை வேணா நீங்க மூடிக்கொண்டே இருக்கலாம். यदि ऐसे बातों को आप सुन नहीं पा रहे करके अपने कानों को बंद कर सकते हैं, ஆனா தாயின் கருவில உங்களை முன்குறித்த தேவன் அதெல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். लेकिन माँ के कोख में से होने से पहले आपको नियुक्त किया है वो परमेश्वर वो सारी बातों को सुन रहे हैं। ஆமென். ஆமென். என்னை கேட்டறினா मुझे सुना है, என்னுடைய பேச்ச யாருமே கேட்கிறதுக்கு எங்க வீட்ல ரெடியா இல்ல. मेरी बातों को सुनने वाला कोई नहीं है मेरे घर पे, பட் என் ராஜாதி ராஜா என்னை அழைத்த தேவன் என் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். लेकिन राजाओं का राजा जिसने मुझे बुलाया वो परमेश्वर मेरी हर एक शब्दों को सुनते हैं। ஆமென். ஆமென்। 34 வசனத்தை வாசிக்கும் போது 34 में பின்னும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார். फिर वह गर्भवती हुई और एक पुत्र को उत्पन्न किया, அந்த பிள்ளைக்கு லேவி என்று பெயரிடுகிறார். और उसका पुत्र का लेवी करके नाम रखा। ஹalleluya. हालेलुया। லேவி யார் தெரியுங்களா? लेवी कौन था? கர்த்தருக்காக வேர் பிரிக்கப்பட்டவர். परमेश्वर के लिए अलग किया हुआ गोत्र था। லேவி கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள். लेवी परमेश्वर के लिए सेवकाई करने वाले गोत्र था। லேவி ஆசாரியர்களாய் இருந்தார்கள். लेवी याजक थे, ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். लोगों को सिखाने वाले थे, ஜனங்களுக்கு தேவனுடைய சட்ட திட்டங்களை எடுத்துரைக்கிறவர்களாய் இருந்தார்கள். परमेश्वर के नियमों को सिखाने वाले थे लोगों के लिए, தேவனுக்காக நின்றவர்கள்.
நின்றவர்கள், परमेश्वर के लिए खड़े थे தேவனுக்காக நின்று ஜனங்களுக்காக அவங்க நிற்கிறவர்களாய் இருந்தார்கள். और परमेश्वर के सामने लोगों के प्रति वो खड़े रहते थे. ஆசரிப்பு கூடாரத்துக்குள் கடந்து சென்றவர்கள், वो परमेश्वर के तंबू में प्रवेश किया करते थे. தேவ பிரசன்னத்தை பார்த்தவர்கள், परमेश्वर की उपस्थिति को वो जानते थे. தேவனுக்கு ஊழியம் செய்தவர்கள். परमेश्वर की सेवा करते थे. ஆமென். आमीन. லேவி, மோசஸ் வந்தாரு, ஆரோன் வந்தாரு, लेवी गोत्र में से मूसा आया, हारून आया, பெரிய பெரிய தலைவர்கள் வந்தாங்க, बड़े बड़े ऐसे नेता लोग आए थे, ஊழியம் செய்கிறவர்கள். सेवकाई करने वाले. லேயாளுடைய சந்ததியிலிருந்து ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். लिया की वंश में से परमेश्वर ने ऐसे सेवकों को खड़ा किया है. ஆமென். आमीन. ஒருவேளை கூட நீங்க பைபிள் காலேஜ் பக்கமே நீங்க போகாம கூட இருந்திருக்கலாம். यदि आप बाइबल कॉलेज की उस रास्ते पर भी कभी नहीं जाते क्यों ना हो, உங்களோட சந்ததி தேசத்தை கலக்கிற ஊழியக்காரர்களாய், மிஷனரிகளாய், சுவிசேஷர்களாய் கர்த்தர் உங்களை எழுப்புவார்கள். लेकिन आपकी वंश को परमेश्वर सेवा करने वाले या मिशनरी के तौर पे और परमेश्वर के लिए सेवा टगल करने वाले बना देंगे. 35 வசனத்தை வாசிக்கும்போது 35वीं आयत को हम पढ़ेंगे. மறுபடியும் அவள் கற்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பே. फिर वह गर्भवती हुई और उसके एक पुत्र उत्पन्न हुआ और उसने कहा अब की बार तो मैं यहोवा का धन्यवाद करूंगी. அவளுக்கு யூதா என்று பெயரிட்டார். इसलिए उसने उसका नाम यहूदा रखा. हालेलुया. हालेलुया. யூதா எப்படிப்பட்ட சந்ததி தெரியுங்களா? यहूदा कैसा वंश है? துதிக்கிற சந்ததியா वो இருக்கிறார்கள். परमेश्वर की स्तुति करने वाले गोत्र है. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற சந்ததி. परमेश्वर के नाम को ऊंचा करने वाले गोत्र है. ஆமென். आमीन. அவமானப்பட்ட லேடி, जो जिसकी निंदा हुई थी, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயா, अपमान हुई थी, ஆனா அவங்க சந்ததி लेकिन उनका वंश को கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், परमेश्वर की आराधना करने वाला हो गए. கர்த்தருக்காக எக்கால துணியோடு சத்தத்தை உயர்த்துகிறவர்களா, परमेश्वर के लिए उन्होंने नरसिंगे फूंक कर ऐसे परमेश्वर की आराधना करने वाले हो चुके थे. துதியின் சத்தத்தை ஏறெடுக்கிறவர்களா, परमेश्वर के धन्यवाद करने वाले. ஆமென். आमीन. இப்பொழுது கர்த்தரை துதிப்பே. अब से मैं परमेश्वर को स्तुति करूंगा. இப்பொழுது கர்த்தரை துதிப்பே. अब की बार मैं परमेश्वर यहोवा का धन्यवाद करूंगी. हालेलुया. 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 பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே சிறைச்சாலையில துதிக்கும்போது அங்கு சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் உடைத்தார்கள். जब पौलुस और सिलास ने बीच रात में उन्होंने परमेश्वर को स्तुति करते वक्त परमेश्वर ने बंद की नींव को हिलाया है. ஆமென். आमीन. துதிக்கும்படியாய் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். स्तुति करने के लिए परमेश्वर अपने बच्चों को खड़ा कर रहे हैं. துதித்தலே இன்பமும் ஏற்றதா இருக்கிறது. क्योंकि स्तुति करना ही परमेश्वर के लिए प्रिय है. ஆமென். आमीन. துதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். स्तुति करने के लिए परमेश्वर हमें चुने हैं. ஆடலும் பாடலோடு கர்த்தரை துதிக்கும்படியாக, स्तुति के साथ नाचते हुए परमेश्वर को स्तुति करने के लिए துதியின் சந்ததியை கர்த்தர் எழுப்புவாராக. स्तुतियों के ऐसा एक वंश को परमेश्वर खड़ा करते हैं. ஆமென். आमीन. அவர்கள் வெறும் துதிக்கிற சந்ததி மாத்திரமல்ல, वे केवल स्तुति करने वाला ही नहीं யுத்தத்தின் சந்ததியாக இருக்கிறார்கள். और युद्ध करने वाले भी थे. हालेलुया. हालेलुया. அதே 49 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். उत्पत्ति का 49 की ओर हम पलटे अध्याय की அதுல 8வது வசனத்தை வாசிக்கும்போது 8वीं आयत को जब हम पढ़ें 49:8ல 49 का 8वीं आयत में யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போடாய், என் மகனே சிங்கம் போலும் கிளசிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? हे यहूदा, तेरे भाई तेरा धन्यवाद करेंगे, तेरा हाथ तेरे शत्रुओं की गर्दन पर पड़ेगा, तेरे पिता के पुत्र तुझे दंडवत करेंगे. சாரி, 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8वीं आयत को हम पढ़ेंगे. யூதாவே, சகோதரரால் புகழப்படுவன் நீயே, உன் கரம் உன் சத்துக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். तेरा हाथ तेरे शत्रुओं की गर्दन पर पड़ेगी. ஆமென். आमीन. யூதாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? यहूदा को जो मिला है वो आशीष क्या है? உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்குமா? तेरा हाथ तेरे शत्रुओं की गर्दन पर पड़ेगा. ஹalleluya. हालेलुया. என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம். कितने बड़े एक आशीष है. யுத்தம் செய்கிறவர்கள், वे युद्ध करने वाले थे. ஆமென். आमीन. யூத ராஜ சிங்கமாய் கர்த்தர் நம்ம எழுப்ப போகிறார். यहूदा गोत्र का राजा का सिंह के रूप में यीशु मसीह आए. இந்த யூத சந்ததியிலிருந்து கர்த்தர் ராஜாக்களை எழுப்புகிறார்கள். इस यहूदा के वंश में से परमेश्वर ने राजाओं को खड़ा किया है. யார் யுத்தத்துக்கு முதலாவது போக வேண்டும்? कौन पहले युद्ध करने के लिए जाना है? கர்த்தர் சொல்லுகிறார், யூதாவை எழுப்புங்கிறார். यहूदा, परमेश्वर ने कहा यहूदा को पहले जाने के लिए बोलो. யுத்தம் செய்கிறவர்கள், वो युद्ध करने वाले थे. சத்துருக்களை மிதிக்கிறவர்கள், शत्रुओं को मार डालने वाले. ஆமென். आमीन. எதிரிகளை துரத்துகிறவர்கள், अपने सताने वालों को वो भगाने वाले. கோலியாத்தை வீழ்த்துகிறவர்கள், गोलियात को मार डालने वाले வெற்றியை சூடுகிறவர்கள், और विजयता को प्राप्त करने वाले. ஆமென். आमीन. அவருடைய கரங்களையும் விரல்களையும் யுத்தத்திற்கு பழக்குகிறவராய் उनके हाथों को उंगलियों को परमेश्वर युद्ध के लिए सिखाते हैं. யுத்த வீரர்கள், वो युद्ध का शूरवीर है. யுத்த வீரர்கள், युद्ध का शूरवीर है. ஜெயிக்கிறவர்கள், वो जय पाने ஜெய वाले. வீரர்கள். वो जय पाने वाले. எத்தனையோ பெரிய பெரிய ராஜாக்கள் எழுப்பி நின்றார்கள்.
कितने बड़े बड़े राजाओं ने खड़े हुए थे, எத்தனையோ பெரிய பெரிய கோட்டைகள் எழும்பினது, कितने बड़े बड़े ऐसे शिखरपना खड़ी थी, எத்தனையோ தடைகள் எழும்பினது. कितनी रुकावटें उनके विरोध आए थे, பட் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போனுச்சு. लेकिन कुछ भी उनके सामने खड़े नहीं हो पाया. யாருக்கு முன்பாக? किसके सामने? துதிக்கிறவர்களுக்கு முன்பாக, स्तुति करने वाले के सामने, யுத்த வீரர்களுக்கு முன்பாக. युद्ध करने वाले के सूरवीर के सामने. ரெண்டு ஆசீர்வாதமும் லேயாள் முன்பாக பிறந்தது. ये दोनों आशीष जो है लिया के द्वारा ही उत्पन्न हुआ, அற்பமா எனப்பட்ட லேயாள் மூலமாக, जो अप्रिय जानी गई लिया के द्वारा, ஒதுக்கப்பட்ட லேயாள் மூலமாக, जो अलग किया हुआ लिया के द्वारा. துதியின் ஆராதனை யுத்த சந்ததியை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். स्तुति आराधना करने वाले पीढ़ी को और युद्ध करने वाले पीढ़ी को परमेश्वर ने आरंभ किया है. நீங்க நினைக்கலாம் என் மூலமா என்ன நடக்க போகுது? यदि आप आज सोचे होंगे मेरे द्वारा क्या होने वाला है, எங்க குடும்பத்துல என்ன நடக்க போகுது? मेरे परिवार में क्या होने वाला है, பிள்ளைங்க என்ன சித்த செய்ய போறாங்க? मेरे बच्चे क्या कर सकते हैं, சூழ்நிலையே இப்படி போய் கெட்டு போயிருக்கு. मेरा परिस्थिति इतना बुरा है, இல்ல இல்ல, ऐसा नहीं है. கர்த்தரை நோக்கி பாருங்க. यहोवा की ओर ताकते रहे, அவர் உங்களை நோக்கி பார்த்துட்டு वो आपकी ओर देखेंगे, அவர் உங்க காரியங்கள் எல்லாம் கேட்டுட்டு वो இருக்காரு. आपकी सारी बातों को सुनेंगे. கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லுங்க. आप कहिए मैं आपसे अब की बार यहोवा का स्तुति करूंगा. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் हर एक बालक के बच्चे के द्वारा एक आशीष को प्रभु उत्पन्न करेंगे. உங்க ஒவ்வொரு டெலிவரியிலயும் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. यानी आपके हर एक डिलीवरी के द्वारा परमेश्वर एक आशीष को रखे हैं. ஏதோ பிள்ளை பிறந்துச்சு போனா வந்தான் அந்த அது காரியமே இல்ல. ऐसा नहीं कि बस बच्चा पैदा हो गया बस हो गया सब करके, ऐसा नहीं है. இல்ல 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 இல்ல, ऐसा नहीं है. அது வேணா மத்தவங்கிட்ட இருக்கலாம். वो बातें दूसरे के लिए हो सकता है, லேயாளுடைய வாழ்க்கையில लेकिन लिया के जीवन में ஒரு பிள்ளையிலையும் हर एक बालक के द्वारा, ஒரு டெலிவரியிலையும் हर एक डिलीवरी के द्वारा கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து परमेश्वर ने बहुत बड़े अद्भुत कामों को करते हुए आए. आमीन. உங்களுடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்து आपके बच्चों के जीवन में ऐसे ही परमेश्वर महान कार्य को करेंगे. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க ரொம்ப நிந்தையோட ரொம்ப அவமானப்பட்டு ரொம்ப ஒரு துக்கத்தோடு இந்த காலை நேரத்துல நீங்க வந்திருக்கீங்க. यदि सवेरे के समय आप अपने बच्चों के प्रति बहुत दुख के साथ कठिन हृदय के साथ मैं क्या कर सकता हूं करके विलाप के साथ आइए क्यों ना हो, உங்க குடும்பத்திலிருந்து யூதாவை எழுப்புகிறார். लेकिन परमेश्वर आपके परिवार से ही यहूदा को खड़ा உங்க करेंगे. குடும்பத்திலிருந்து ஊழியம் செய்கிற லேவியரை கர்த்தர் எழுப்பி आपके கொண்டிருக்கிறார். परिवार में से सेवा करने वाले लेवी को प्रभु खड़ा करेंगे. உங்க குடும்பத்திலிருந்து சாமுவேலை எழுப்ப போகிறார். आपके परिवार से सामुएल के खड़ा करेंगे. உங்க குடும்பத்திலிருந்து மோசேயையும் சிம்சோனையும் கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். आपके परिवार में से मूसा को सिम्योन को प्रभु खड़ा करेंगे. आमीन. आमीन. ஹalleluya. हालेलुया. ஆகாரோட சத்தத்தை கேட்ட தேவன், हाजिरा की आवाज को सुनने वाला प्रभु, ஒரு எபிரேய பெண், एक मिस्र की रहने वाली स्त्री है, அடிமை பெண், एक गुलामी स्त्री थी. அந்த பெண்ணுடைய சத்தத்தையே பிள்ளையோட சத்தத்தையே கர்த்தர் கேட்டார் என்றார். यदि उस स्त्री की आवाज को, उसके बच्चे की आवाज को भी यदि परमेश्वर सुने हैं तो உங்க வாழ்க்கையை आपके जीवन பார்க்க में மாட்டாரா? नहीं देखेंगे உங்க क्या? சத்தத்தை கேட்க மாட்டாரா? आपकी आवाज को नहीं सुनेंगे क्या? உங்க கூக்குரலை கேட்க மாட்டாரா? आपकी आवाज को, चिल्लाहट को नहीं सुनेंगे क्या? இல்லங்க, நிச்சயம் கேட்பார். जरूर प्रभु सुनेंगे, நிச்சயம் கேட்பார். प्रभु जरूर सुनेंगे. ஹalleluya. हालेलुया. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டது உண்மைதான். लिया अप्रिय जानी गई, वो बिल्कुल सच है, பட் ஒரு நாள் வந்துச்சு, लेकिन एक दिन आया है லேயாளுடைய பிள்ளைகளை தேவன் அற்புதமாய் மாற்றினது लिया உண்மை. के बच्चों को परमेश्वर अद्भुत तरीके से बदल डाला है. அதே தேவன் वही உங்க परमेश्वर வாழ்க்கையில செய்ய போறார். आपके जीवन में भी करेंगे. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். आप अर्पण कर कर प्रार्थना करें क्या? நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரி. भला परमेश्वर धन्यवाद की दिल से तेरी आराधना करते हैं. கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் நிறைந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். अनुग्रह का आशीष और दया से भरे हुए परमेश्वर, லேயாளுடைய வாழ்க்கையை நீங்க கண்ணோக்கி பார்த்ததுக்காக ஸ்தோத்திரம். लिया के जीवन को आपने देखा है, खुदा धन्यवाद करते हैं. இன்னைக்கு எங்க வாழ்க்கையையும் आज हमारे जीवन में, எங்க சூழ்நிலை हमारी परिस्थिति में நீர் பார்க்கிறதுக்காக நன்றி. आप देखते हैं, धन्यवाद करते हैं राजा. எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்கிறதுக்காக நன்றி. हमारी विनतियों को सुनने के लिए धन्यवाद. எங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் எங்க ஒவ்வொரு சந்ததியிலையும் எங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லையும் நீங்க வைத்திருக்கிற மகா பெரிய திட்டத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம். आप हमारे हर एक परिवार में, हर एक बच्चे के जीवन में, हर एक संतान के जीवन में, हमारे हर एक के जीवन में रखे हैं उस बड़ी खुदावन योजनाओं के लिए धन्यवाद करते हैं. ஆமென். आमीन. எங்களுடைய சந்ததியை கொண்டு நீங்க செய்ய போகிற பெரிய பெரிய காரியங்கள் இந்த தேசத்துல நடக்க போகிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம். हमारे वंश के, हमारी पीढ़ी के द्वारा आप इस देश में करने वाले बड़े बड़े कार्य के लिए खुदा हम तेरा धन्यवाद करते हैं. இந்த வசனத்துக்கு நேரா எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். इस वचन की ओर हम सभी को अर्पण करते हैं. ஒருவேளை நான் அற்பமாயின்னு यदि मैं अप्रिय क्यों ना हो, எதற்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன், नालायक क्यों ना हो, நான் விரும்புகிற செயல் ஒன்றுமே வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது, जो मैं चाहता हूँ वो कुछ भी मेरे जीवन में होता क्यों ना हो, எல்லாம் எதிர்மறையா நடக்குது, सब कुछ टेढ़े मेढ़े क्यों ना हो, என் ஓன் ஃபேமிலி கூட என்னை வெறுத்து தள்ளுறாங்க खुद की परिवार मुझे इनकार करते क्यों ना हो, என்கிற எண்ணத்தோடு
ஒரு கேள்விக்குறியோடு வாழ்கிறதை காட்டிலும் சாவறதே மேல் என்று நினைத்து கொண்டு இந்த வசனத்தை கேட்கிறதுக்கு अनेक பேர் நின்று வந்திருக்கலாம். ऐसे सवालों के साथ, ऐसे सोचों के साथ यहाँ पर जीने से मरना ही बेहतर करके सोचकर यहाँ इस वचन को सुनने वाले अब कई बार क्यों ना हो, அப்படிப்பட்டவர்களை நீங்க தொடுங்க. ऐसे लोगों को तो छू ले, அவருடைய எண்ணங்களை மாற்றுங்க. उनकी सोचों को बदल அவருடைய डाल, வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க. उनके जीवन में एक अद्भुत को कर, ஆசீர்வாதம் விளங்கட்டும். तेरी आशीष उनके जीवन में होने दे. மகிமை எல்லாம் ஒரு கேஸ். सारा स्तुति महिमा आदर तुझे देते हैं. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं खुदावन. आमीन. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். एगो परमेश्वर आपका आशीषित Praise the करे. Lord. जय मसीह की. சிச்சித்த